Hey teachers, welcome to JS and English Learning. We are with Unit 3 of UGTRV, that is Shakespearean women characters. That is the topic that we have taken up for this session. And we will begin with a few plays. What are the plays? We are going to get into the heroines of Shakespearean comedy and romances. Who are they? We will take a play by play. Certain characters are not so dead. So normally there are a few heroines who are the favorite of question paper setters. அந்த ஏரியா அந்த ஹீரோயின்ஸை மட்டும் கொஞ்சம் இன்டெப்தா பார்ப்போம். மற்றவங்க லைட் பெயின்ல சரி இந்த பிளேயர்ல இந்த ஹீரோயின் இருக்காங்க, இவங்களுடைய இந்த ரோல் அப்படின்னு அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு. So to begin with, the first play that I'm taking up is The Comedy of Errors. And அந்த காமெடி ஆஃப் எரர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் யார் அப்படின்னா இட் இஸ் ஆட்ரியானா. ஓகே, ஆட்ரியானா எந்த மாதிரி ஒரு உமன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் ஹர் ரிலேஷன்ஷிப் டு அதர் கேரக்டர்ஸ் அப்படின்னா, ஷீ இஸ் த வைஃப் ஆஃப் ஆன்டிஃபாலஸ் ஆஃப் எஃபேசஸ். என்ன மாதிரி உமன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீ இஸ் a very strong willed women. What type of lady is Adriana? Strong-willed women, sir. Strong-willed women. And இந்த woman ரொம்ப strong-willed-ஆ இருக்கும் பொழுது அந்த ஹஸ்பண்டுடைய ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரை பார்த்து she becomes very much frustrated. இது இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். ஓகே, மற்றபடி உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்னதா ஒரு சினாப்சிஸ் ஆஃப் த ஹோல் ஆல் த பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். மேபி ஐ ஹேவ் அ ஃபைல் ஆஃப் இட் அண்ட் உங்களுக்கு நான் அதை லொக்கேட் பண்ணும்போது ஐ வில் ஷேர் இட் இன் த கிளாஸ் ரூம். நீங்க அதுல இருந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். Now, very important I would say is this play, The Taming of the Shrew. And அதுல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் they are very important characters. Two opposite sisters. இவங்களை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா நம்ம பார்க்கணும். ஓகேவா டீச்சர்ஸ்? சரி, யார் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் இஸ் Catherine known as Kate, the other one is Bianca. They are the two wealthy sisters of Padua. Padua அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய two wealthy sisters. Are you with me teachers? ஸ்டோரிக்குள்ள கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, the father of these two characters. யார் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்? Catherine, also known as Kate, who is the shrew. The other one is Bianca. இந்த ரெண்டு பேருடைய father is a very rich man. அவருடைய பேர் வந்து பாட்டிஸ்டா மினோலா. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ரெண்டு கேர்ள்ஸுக்கும் என்ன பேர் வரணும்? அப்போ அவருடைய பேர் வரணும் கேத்தரின் மினோலா, பியங்கா மினோலா. இப்ப ஸ்டோரிக்குள்ளார என்ன சார் ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the elder one is a shrew. Shrew அப்படின்னு கேட்டீங்கன்னா the most independent character, most stubborn character. என்ன மாதிரியான கேரக்டர்? Stubborn character, sir. ரொம்ப லவுடா இருப்பாங்க, ரொம்ப பிசிக்கலி அக்ரெசிவ். she is a most fiercely independent character. This character I'm going to actually paste some information for you here within a chat. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லவ். she is very physically aggressive and she is fiercely independent. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இவங்க ரொம்ப என்ன பண்றாங்கன்னா, அவளை பாக்குறதுக்கு நிறைய ஆண்மகன்கள் வராங்க, சூட்டர்ஸ் வராங்க. இவருடைய பிஹேவியர்னால சத்தமா பேசும் பொழுது எல்லாரும் பார்த்து மிரண்டு போய் தலை தெரிக்க துண்டா காணும் துணியா காணும் ஓடுற மாதிரி ஒரு கேரக்டர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இவங்கதான் மூத்த பொண்ணு. ஆனா இவங்களுக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பியங்கா. Are you there teachers? The பியங்கா பாத்தீங்கன்னா the most sought after girl. ரொம்ப அமைதியான பொண்ணு, அடக்க ஒடுக்கமான பொண்ணு. அவங்கதான் யங்கர் ஒன். இப்ப ஃபேமிலியில என்ன நடக்குதுன்னா, எல்லாம் பார்க்க வர பசங்கள்லாம் இந்த அக்கா வேணாம், எனக்கு தங்கச்சி தான் வேணும், ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன சொல்றாரு, இல்ல இல்ல மூத்த பொண்ணு கல்யாணம் அப்புறம் தான் யாருக்கு கல்யாணம்? இளைய பொண்ணுக்கு கல்யாணம். அப்ப கேட் மஸ்ட் கெட் மேரிட். சரி, கேட் என்ன வானாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட் actually becomes very submissive at the end of her story. கேட் எப்படி மாறிடுறாங்க?
She becomes very, very submissive. She becomes example of a very good housewife towards the end of the play. சரி, யாரு சார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா she marries what is a very eccentric character. ரொம்ப விளையாட்டுத்தனமா பிளேஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணக்கூடிய கேரக்டர். The name of the character is Petruchio. அந்த Petruchio அப்படிங்கிற மேன் என்ன பண்றான் அப்படின்னா he is psychologically manipulating the girl. How அப்படின்னா he does not give her proper food, does not give her sleep, and he is matching her erratic energy. அவ கத்துனா இவனும் கத்துறது. அதே மாதிரி இவனும் பண்ணதுனால அவளும் என்ன பண்றா, சாஃப்ட் ஆயிட்டா. இந்த பிளேல பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் the end of the play, okay, she becomes a very good housewife. Is idea clear, teachers? Yes, sir. Beginningல ரொம்ப rough and tough, ஆனா towards the end she delivers a monologue in act 5. And how to be a very good housewife அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பியங்கா பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்தே she is seen as a mild mannered, sweet, quiet and obedient girl. அவங்களுடைய நேம் பாத்தீங்கன்னா லிட்ரலி பியங்கா அப்படிங்கிற அந்த நேம் இருக்கு இல்லையா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் பியங்கா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேர்ட் பியங்கா? பியங்கா அப்படின்னா ஒயிட்னு அர்த்தம், பியூர்னு அர்த்தம். இஸ் ஐடியா கிளியர், டீச்சர்ஸ்? Yes, sir. ரொம்ப நல்லவ மாதிரி தெரிந்தாலும் we come to know the other side of this character. ஒருத்தவங்க பாக்குறது அக்ரெசிவா இருக்காங்க, வெளிப்புறத்துல ரொம்ப அக்ரெசிவ், ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படின்னா வராங்க. she becomes a tamed character and உள்ள பாத்தீங்கன்னா நல்லவங்களா இருக்காங்க. நம்ம ஒரு சில வெளியில பாத்தீங்கன்னா கரடு முரடா இருப்பாங்க, ஆனா ஓபன் பண்ணி ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள நல்லா இருக்கும். ஒரு சிலது வெளியில நல்ல பலபலன்னு இருக்கும், ஆனா உள்ள எப்படி இருக்கும், கொஞ்சம் அதுக்குள்ள டிஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு கேரக்டர். யார் இந்த கேரக்டர் அப்படின்னா பியங்கா. வெளியில ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் பியங்கா இஸ் ஹைலி மேனிபுலேட்டிவ். she is flirting with suitors. சில நேரத்துல ஃபிளர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேவா டீச்சர்ஸ்? இந்த பிளே பார்த்துக்கிட்டீங்களா? முக்கியமான பிளே. who is the shrew in the play, the taming of the shrew. இந்த மாதிரி தான் ஜெனரலான கொஸ்டின்ஸ் வரும். who is the shrew here? Priyanka, sir. it is யாரு? கேட், அப்படிதானே? who is the shrew in the play அப்படின்னா shrew அப்படின்னா a bad tempered unpleasant woman. This term is considered to be a very offensive. ஆனா ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிருக்காரு, யார ஷ்ரூன்னு சொல்லியிருக்காரு? பதில் சொல்லணும். who is a bad tempered girl in this play? Katharina, also known as Kate. அவ தான் bad tempered woman. அவ வெளியில bad tempered, உள்ள நல்லவ. அவளை நல்லவரா மாத்துறது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா யார் அவரை நல்லதா மாத்துறது? Our husband, Petruchio. பேரு கேட்பான். நேம் வந்து பெட்ரூஷியோ. என்னதான் இருந்தாலும் சரி கடைசியா அடங்கிதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதனால ஷேக்ஸ்பியர் அப்படிதான் பிரசன்ட் பண்ணாரு. நாட் தட் ஷேக்ஸ்பியர் இஸ் ஆன்டி விமன், அப்படி எடுத்துக்க கூடாது. ஷேக்ஸ்பியர் வாஸ் a man who read the signs of time. அவருடைய காலகட்டத்துல மக்களுக்கு எதை எதிர்பார்த்தாங்க அவர்கிட்ட இருந்து, அதை தான் மக்களுக்கு அவர் கொடுத்தார். மக்கள் இதான் எதிர்பார்த்தாங்க. பெண்கள் வந்து அடங்கி போக வேண்டியவர்கள், அவர்களை அடக்கணும். இந்த மாதிரி அக்ரெசிவா இருந்தாங்கன்னா அவங்களை அடக்கணும். அடக்குறது யாரு அப்படின்னா அந்த பவர்ஃபுல் மேன். அவன் அதை வந்து அப்படியே வந்து ஒரு பிளேவா காட்டியிருக்கான். The next play is The Two Gentlemen of Verona. அதுல ஒரு 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. Who are they அப்படின்னா, one is Julia, the other one is Sylvia. ஜூலியா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, she is a very devoted heroine. And எவ்வளவு தூரம் devoted அப்படின்னா, she disguises herself as a page to follow her lover Proteus. இதுக்கு நேர் ஆப்போசிட்டா there is a girl called Sylvia. The Sylvia என்ன பண்றாங்க அப்படின்னா, she is courting both Proteus and
வேலண்டைன். ரெண்டு ஆண் மகன்களை வந்து அவன் என்ன பண்றா, ஒரே நேரத்துல கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றான். Did you get all these things, teachers? ஒருத்தவங்க நல்லவங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் மோசமானவங்க. Who is a good girl, who is a bad girl? ஒருத்தவங்க நல்லவங்க, ஒருத்தவங்க கெட்டவங்க. ஓகேவா? அடுத்தது we have the play Love's Labour's Lost. இது என்ன டைப் ஆஃப் பிளேன்னு சொன்னோம்? Love's Labour's Lost. ஷேக்ஸ்பியரின் ஜானர்ல இது என்ன ஜானர்? ஜானர் எப்படின்னு சொல்லலாம். Love's Labour's Lost. எதை கேட்டீங்க? டக்குன்னு ஆன்சர் வரணும் டீச்சர்ஸ். காமெடியா சார்? தெரியல. காமெடிக்குள்ளார இன்னொரு கேட்டகரியிலையும் வருமே இது. ப்ராப்ளம் பிளேவா சார்? ப்ராப்ளம் பிளேவா சார்னு கேட்கக்கூடாது, ப்ராப்ளம் பிளே சார் அப்படின்னு சொல்லணும். ரைட், ஓகே. இவங்க இதுல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோயின் இருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the heroine is Rosalind. Who is this Rosalind அப்படின்னு கேட்பாங்க. She is the Prince of France. சரி, யாரோட இவங்க மேட்ச் ஆகுறாங்க இந்த பிளே அப்படின்னு கேட்டீங்கன்னா, the King of Navarre. இந்த பிளேல நம்ம ஏற்கனவே தெரியும், கிங் ஆஃப் நவாரே என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரும் அவருடைய லார்ட்ஸும் அவர் ஒரு ரூல் ஃபாலோ பண்ண என்ன பண்றாரு, ப்ரொமல்கேட் பண்றாரு. அந்த ரூல் படி எந்த ஆண்மகனும் he is not supposed to fall in love with any girl. ஆனா என்ன பண்றாங்க, இந்த பிரின்சஸும் அவங்களுடைய லேடிஸும் என்ன பண்றாங்க, இந்த கிங் நவாரே அண்ட் த லார்ட்ஸ் அவங்க டிஸ்கைஸ்ல போற மாதிரி இவங்களும் டிஸ்கைஸ்ல அங்க வந்து என்ன பண்றாங்க, அவரோடு நிறைய பேட்டில் ஆஃப் விட்ஸ்ல ஈடுபட்டு ஃபைனலா அந்த கிங்கையே என்ன பண்றாங்க, காதல்ல வீழ்த்தி அந்த லாவை ரிமூவ் பண்ண வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் விட்டட் உமன், இன்டெலெக்சுவலி வெரி ஸ்ட்ராங் லேடி. யாரு? பிரின்ஸ் ஆஃப் பிரான்ஸ், ரோசலிண்ட். Okay, next we go to the play. என்ன play? நமக்கு prescribed text. A Midsummer Night's a Dream. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. எத்தனை கேரக்டர்ஸ் டீச்சர்ஸ்? 4 sir. 4. அதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர் யாரு அப்படின்னா ஹெர்மியா. இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய யூனிவர்சிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பிளேல 4 ஹீரோயின் இருக்காங்க. அந்த 4ல ஹெர்மியா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is against her father. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பாக்குற மாப்பிள்ள யாரு அப்படின்னா டெமிட்ரியஸ், எனக்கு பையன் இவன், இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வற்புறுத்துறாரு. நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உனக்கு சொத்து, இல்ல அப்படின்னா அக்கார்டிங் டு ரூல் ஆஃப் ஏதென்ஸ் நீ என்ன பண்ணணும், யூ ஷுட் பிகம் அ நன். வேற யாரையுமே நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஒரு கன்னியாஸ்திரியா போயிடணும். அப்படிங்கிற சாமி என்ன சொல்றா, நான் கன்னியாஸ்திரியா போறேன், இல்ல செத்து கூட போறேன், ஆனா நான் யாரதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், லைசாண்டர் அப்படிங்கிற என்னுடைய லவ்வரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, she plans to she goes and tells Lysander everything. and Lysander என்ன சொல்றான், உங்க அப்பா அப்படிதான்ப்பா சொல்லுவாரு, நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஓடி போய் கொஞ்ச நாளைக்கு வெளியில இருப்போம், அப்புறம் வந்து உங்க அப்பாவை என்ன பண்ணுவோம் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ என்ன பண்றா அப்படின்னா, ஓகே சொன்னாலுமே she does not allow herself to be used by Lysander. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது, தனியா இருக்கிறது, தனிமைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவ she is very particular about chastity. எதுக்கு அவ எதை பத்தி அவ ரொம்ப பர்டிகுலரா இருக்க ஹெர்மியா? chastity. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனாலும் திருமணத்துக்கு முன்பு என்னுடைய தந்தையின் பெர்மிஷன் வாங்கி திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை டச் பண்ண விடுவேன், அதுக்கு வரைக்கும் நீ என் பக்கத்துல வரக்கூடாது, பின்னாடியே வா இல்ல முன்னாடி போ, நோ டச்சிங் நோ டீச்சிங். அதெல்லாம் ரொம்ப காமனான டேர்ம்ஸ் இருக்காது. அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஹெர்மியா. இதுவே ஹெலனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is loving Demetrius one side, unrequited love. இந்த டெமிட்ரியஸ லவ் பண்ணணுங்கிறதுல யார் ரொம்ப தீவிரமா இருக்கா அப்படின்னா ஹெலனா தீவிரமா இருக்கா. ஆனா டெமிட்ரியஸ்க்கு யாரு பிடிச்சிருக்கு, ஹெர்மியாவை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒண்ணு அழகாவும் இருக்கா, அவங்க அப்பன்ட்ட நிறைய சொத்து இருக்கு. அப்ப அழகை விட அவனுக்கு முக்கியம் எது அப்படின்னா சொத்து தான் முக்கியம்.
சொத்துக்காக தான் ஹர்மியாவை அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான். இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ அந்த பிளேல வந்து ஒரு குயின் இருக்காங்க. யாரு அப்படின்னா இட் இஸ் ஹிப்போலிட்டா. தீசியூஸ் அப்படிங்கிற அந்த கிங். எந்த நாட்டை சேர்ந்த ஒரு தீசியூஸ்? ஏதென்ஸ் சார். ஏதென்ஸ் உடைய கிங். அவரோடு போர்க்காலத்துல மல்லு கட்டின ஒரு லேடி யார் அப்படின்னு ஹிப்போலிட்டா. ஷீ இஸ் த அமேசான் குவீன். நீங்க அமேசான்ஸ் த குவீன் ஆஃப் அமேசான்ஸ் போட்டு பாருங்க. அமேசான் இஸ் அ வாரியர் ட்ரைப், அ ஃபீமேல் வாரியர். ஒரு பெரிய கூட்டத்தினுடைய தலைவியா இருந்திருக்கிறா. ஒரு ஆணுக்கு நிகரா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து ஃபைனலா she has lost the battle and now the king has asked her to be his wife. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இன்னும் ஒரு 4 நாள் திருமணத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா காதலுக்கு ஏங்குறான். 4 நாள் இருக்கு அப்படிங்கும் போது 4 நாள் இருக்கே அப்படின்னு அவன் வந்து ஏக்க பெருமிச்சு விடும்போது அவன் சொல்றான், ஹஸ்பண்ட் டோன்ட் வரி, இந்த பாருங்க இன்னும் 4 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொந்தமாயிடுவேன், வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். என்னதான் ஒரு ஸ்ட்ராங் லேடியா இருந்தாலும் சரி, ரொம்ப இண்டிபெண்டன்ட் லேடியா இருந்தாலும் சரி, she is a very beautiful, going to become a very beautiful wife. அதே பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்டிங் கேரக்டர் இந்த ஃபேரி வேர்ல்டுல ஒரு கேரக்டர். யார் அந்த கேரக்டர் அப்படின்னா டைட்டானியா. யார் டைட்டானியா? ஃபேரி குயின், குயின் ஆஃப் ஹாரிஸ். ஃபேரி குயின் சொல்லக்கூடாது, வேற ஒரு பிளேவா போயிடும். இவங்க யார் டீச்சர்ஸ்? குயின் ஆஃப் ஃபேரி சார். ஆஃப் ஃபேரி, அந்த ஃபேரி வேர்ல்டுடைய குயின். அண்ட் இவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பில்டு உமன். என்ன சார் எல்லாம் ஸ்ட்ராங் பில்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. Just 1 minute. I think screen sharing has gone. I need to again open this file. Paris and Titania எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா she is very strong will. எவ்வளவு தூரம் strong will அப்படின்னா she had a loyal Indian woman as a servant. அந்த இந்தியன் உமனுடைய what is a baby boy was entrusted to the care of Titania. தன்னுடைய சர்வெண்ட் உடைய பேபி அப்படின்னு சொன்னாலும் அவ செஞ்சு கொடுத்த சத்தியத்திற்காக அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவருடைய ஹஸ்பண்ட் யாரு? What is the name of the husband of Titania? உபேரான் சார். அந்த ஓபியன் அப்படிங்கிற அந்த ஃபேரி கிங் என்ன பண்றாருன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப யார் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறா அப்படின்னா அந்த சேஞ்ச்லிங் இந்தியன் பாய் அவன் மேலதான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால இந்த ஓபியரானுக்கு கொஞ்சம் ஜெலசி ஆயிடுச்சு. அதான் என்ன சொல்றான், இவன் என்ன ரொம்ப அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கா குட்டி பையன் மேல, அவனை நம்ம போய் என்ன பண்ணலாம் கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாரு, நேரா யாருக்கிட்ட வரா, டைட்டானியா கிட்ட வந்து அந்த சேஞ்சிங் பாயை எனக்கு பேஜ் பாயா கொடுத்துரு அப்படிங்கும் போது அவர் சொல்றான், நோ வே, ஐ ப்ராமிஸ் மை மெய்ட் தட் ஐ வுட் டேக் கேர் ஆஃப் த பேபி. ஆனா நீ வேலைக்காரியா கேட்கிற, நான் வேலைக்காரனா கேட்கிறேன், நான் தரமாட்டேன், பேஜ் பாயா தரமாட்டேன். அப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. அந்த கான்ஃபிளிக்டை ரிசால்வ் பண்றது தான் இந்த பிளே உடைய எண்ட். இவங்க எவ்வளவு தூரம் அப்படின்னா she is under a spell of the juice of a flower, magical flower. What is the name of the flower? Love in idleness. அந்த ஜூஸ் உடைய எஃபெக்ட்னால she falls in love with Nick Bottom. நிக் பாட்டம் அப்படின்னு ஒரு வீவர் இருப்பான். அவன் தலைய வந்து பக் வந்து என்னவா மாத்திருப்பாரு, ஆஸ் ஹெட்டா மாத்திருப்பாரு. அவன் தலை மட்டும் ஆஸ் ஹெட்டா மாறி இருக்கும். அவனை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸே ஓடிடுவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான், he is also under the spell of பக், அந்த லவ் இன் ஐடில்னஸ் ஃபிளவருடைய ஸ்பெல்லில் இருப்பான். இவளும் அந்த ஸ்பெல்லில் இருக்கிறதுனால she falls in love and adores the man. Later she feels sorry for her act. ஓகே, இதுதான் அந்த பிளேல இருக்கக்கூடிய கேரக்டர்.
Did you follow the characters, teachers? Yes, sir. Okay. அடுத்தது the character Portia in Merchant of Venice. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளே, The Merchant of Venice. Okay, ஏன் முக்கியமான பிளே அப்படின்னா this play is considered to be anti-Semitic play by William Shakespeare. என்ன type of play? Anti-Semitic play. Anti-Semitic anti-Jewish sentiments உள்ள ஒரு பிளே. ஏன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு பிடிக்காத ஒரு பேர் அப்படின்னா ஜூஸ். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா Christians believe that it is the Jews who killed Jesus. Jesus was basically a Jew. அவருடைய டீச்சிங்ஸால ஈர்க்கப்பட்டு அந்த அவருடைய வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். அப்ப அது ஒரு ரிலிஜனா பிற்காலத்தில் உருவான போது கிறிஸ்டியன்ஸுக்கு யாரை பிடிக்காம போச்சு? ஜூஸை பிடிக்காம போச்சு. அந்த சென்டிமெண்ட்டை காட்டக்கூடிய ஒரு பிளே தான் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இதுல ஹீரோஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ், வில்லன் யாரு? What is the name of the Jewish moneylender? Shylock, sir. Shylock அப்படிங்கிறவர் தான் அந்த நேம் ஆஃப் ஜூயிஷ் மணிலெண்டர். இதுல இந்த போர்ஷியா அப்படிங்கிற கேர்ளும் அவளுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஏன் who is Portia அப்படின்னு கேட்டீங்கன்னா she is a very clever lady and she is a very very wealthy. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஸ்டோரியை பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படிங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ரூல் போட்டிருப்பாரு. என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வச்சிருப்பாரு? he will be having 3 caskets. casketsனா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி, ட்ரங்க் பெட்டி மாதிரி. அதுல one made of gold, one made of silver and one made of lead. அதுக்குள்ளார என்ன இருக்கும்? அவருடைய போர்ட்ரேட் இருக்கும். யாரு கரெக்டான பாக்ஸ கண்டுபிடிச்சு போட்டோ இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. ஆனா போர்ஷியா falls in love with a young man. What is the name of the man? Bassanio. யார் காதல் வயப்படுறான்? Bassanio, sir. Bassanio அப்படிங்கிற ஒரு நோபல் மேன். பட் அந்த நோபல் மேன் வந்து நாட் அ ரிச் மேன். இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். She falls in love with a noble man but not a rich man, and she even tries to help this Bassanio during the casket test. Is the idea clear, teachers? Yes, sir. சரி, இவருடைய போட்டோ வந்து எந்த கேஸ்கெட்ல இருந்துச்சு? Last one. The last one அப்படின்னா the casket made of lead அதுக்குள்ளதான் இருந்தது. அப்புறம் இந்த பசானியோ திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா பசானியோ வந்து இவளுக்கு டவுரி மாதிரி கொடுக்கும். அதுக்கு வேண்ட காசு இல்ல. அப்ப என்ன பண்றான் அவன்? அவனுடைய ஃப்ரெண்ட் ஆண்டோனியோட்ட போறான். ஆண்டோனியோ இஸ் a very big merchant. வெனிஸ்ல ஒரு பெரிய மர்ச்சன்ட். ஆனா when the story begins, Antonio's fortunes are in the sea. கப்பல்ல நிறைய வணிகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த கப்பல் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்ப அவனால என்ன பண்ண முடியல? பசானியோவுக்கு குறித்த நேரத்தில் காசு கொடுக்க முடியல. இருந்தாலும் என்ன சொல்றான்? நண்பா வெயிட் பண்றா, நான் என்ன பண்றேன், யார்கிட்ட கடன் வாங்கியாவது உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? Shylock போய் வாங்குவாரு. Shylock and he signs a deed. ஏற்கனவே ஷைலக்குக்கும் ஆண்டோனியோவா ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து மக்களை கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு ஆண்டோனியோ பப்ளிக் பிளேஸ்ல ஷைலக்க வச்சு செஞ்சிருக்காரு. அதனால என்ன பண்றான்? ஷைலக் ரொம்ப கன்னிங்கா என்ன சொல்றான்? அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளார நீங்க நான் கேட்கிற இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அசல கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஹேவ் 1 pound of flesh அப்படின்னு சொல்றான். ஆண்டோனியோ சொல்றான் நண்பனுக்காக. ஓகே, நண்பன் வந்து என்ன சொல்றான்? கவலைப்படாத மாப்பிள்ள, நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் அந்த பெல்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பிளேஸ், அதுல ஒரு முக்கியமான முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க தான் யாருடைய அப்பா? போர்ஷியாவுடைய அப்பா. பெல்மார்ட், that is the name of the place. அப்ப அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை கொண்டு வந்து உன்னை நான் வந்து என்ன பண்றேன், இந்த பாண்டுல இருந்து மீட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் திருமணம் பண்றாரு. அதுக்கப்புறம் மறந்தே போயிடுறாரு ஃப்ரெண்ட. ஆனா இந்த டைம்குள்ளார
ஆண்டோனி என்ன எதிர்பார்த்தாருன்னா தன்னுடைய கப்பல் வந்துடும் பார்த்தாரு, ஆனா கப்பல் வந்து வரல. அதனால ஆண்டோனியோ வாஸ் இம்ப்ரெசன்ட் அண்ட் ஷைலக் வாண்டட் 1 pound of flesh. இந்த தகவல் வந்து பெசானியோக்கு தெரிய வருது. பெசானியோ தன்னுடைய நண்பனை பார்க்க போறாரு. போறதுக்கு முன்னாடி யாருகிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றாரு? போர்ஷியா கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போறாரு. இப்ப இதை சொன்னோம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னங்க உங்க ஃப்ரெண்டு அவரு இவ்வளவு கஷ்டத்துல நீங்க விட்டுலாமா, இப்படி மறந்து இருக்கலாமான்னு நிறைய பணத்தை எடுத்து 1க்கு 3 பங்கு பணம் கூட எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவ்வளவு பணத்தையும் யாரு கொடுத்து அனுப்புறா? போர்ஷியா. போர்ஷியா அனுப்பிட்டு அவ சும்மா வீட்டுல உட்காரல. அதுதான் இந்த போர்ஷியாவுடைய கேரக்டர். She disguises herself as a young lawyer by name Balthasar, a law apprentice. அந்த வேஷம் போட்டுட்டு அவன் என்ன பண்றா அப்படின்னா, she also follows the husband. She also follows the husband to the courtroom, and in the courtroomல என்ன பண்றான்? ஆண்டோனியோ வந்து ரொம்ப பாவப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது என்ன பண்றா? இவன் ஆண்டோனியோவுக்காக வாதாட ஆரம்பிக்கிறா. and initially she delivers a speech about the importance of mercy. ஆனா அவன் அதை கேட்கவே இல்லை. யார் அதை காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்ல? ஷைலக். உடனே அவன் என்ன சொல்றான்? அப்படியே பிளேட்ட ஷைலக் சைட்ல மாதிரி, ஓகே நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான் சார், நீங்க உங்க பாண்ட் படி 1 pound of flesh எடுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னே என்ன சொல்றான்? ஹியர் கம்ஸ் டேனியல் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறான். டேனியல் அப்படிங்கிற ஒரு பைபிள் கேரக்டரோடு யாரை ஒப்பிடுறான்? போர்ஷியா இன் டிஸ்கைஸ். அவரை ஷைலக்கே அப்ரிஷியேட் பண்றான். ஆனா அவனுக்கு தெரியல இவன் என்ன பண்ண போறா? பிளேட்டை அப்படியே திருப்ப போறான். என்ன சொல்றான்? ஓகே நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா உங்க டீட் படி 1 pound of flesh மட்டும் தான் எடுக்கணும். நாட் a single blood of a Christian should be dropped. ஷைலக் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, ஆட்டையில இல்ல அப்படின்னா உன்னுடைய டீட்ல என்ன சொல்லியிருக்க? 1 pound of flesh மட்டும் தான். ஃபிளஷ் மட்டும் எங்க வேணுமோ எடுத்துக்கோ. அவன் ஏற்கனவே கேட்டது எங்கன்னா ஹார்ட்டுக்கு பக்கத்துல. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எடுத்தாதான் அவன் சீக்கிரம் செத்துருவான், ப்ளீடிங் அதிகமாகி. ஆனா அதை அவன் டீடுக்குள்ள போடல. இவன் என்ன பண்ணான்? இடையில பூந்து she read between the lines and she caught Shylak, and Shylak was compelled to become a Christian and to accept his daughter who has gone away with a Christian lover, Jessica. That is the name. Who is Jessica? Shylak's daughter. And the Shylak உடைய daughter வந்து she has gone away with a Christian, and now என்னது? All the property of Shylak is taken away, and Shylak was compelled to become a Christian in the play. Okay, what teachers? Okay, sir. இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போர்ஷியா வந்து என்ன டிஸ்கைஸ் நேம்ல வந்து இதுக்கு போயிருக்காங்க? What is the disguise name of Portia? Balthasar. பால்தசர். அப்ப பால்தசரா அவங்க அந்த கேஸ் அட்டென்ட் பண்றாங்க. அந்த கேஸ் வின் பண்ணி கொடுக்குறாங்க. பசானியா சொல்றாரு, எவ்வளவு வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன். அப்படிங்கும் போது அவ ரொம்ப ட்ரிக்கியா என்ன சொல்றான்? உங்க கையில உங்க மேரேஜ் ரிங் இருக்குல்ல, அதுதான் எனக்கு வேணும்னு பசானியா சொல்றான். இது என்னுடைய ஒய்ஃப் கொடுத்தது, நான் கொடுக்க மாட்டேன். அவ சொல்றா, நீங்க அதை கொடுக்கலன்னா எனக்கு வேற எதுவும் வேணாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் பிகின் பண்ணும்போது, இவன் கொடுக்குறானா இல்லையான்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்றான்? நண்பனை காப்பாற்றிய ஒரு லாயர் அப்படிங்கிற முறையில ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த ரிங்க கலட்டி யார் கையில கொடுத்துட்டான்? பால்தசத்தை கொடுத்துட்டான். அண்ட் பால்தசர் யாரு? போர்ஷியா. அண்ட் போர்ஷியா என்ன பண்றா அப்படின்னா பெல்மாட்டுக்கு போயிட்டான். இப்ப பசானியா போனோன்னே அவன் கையில பார்த்தா ரிங் இல்ல. கேக்குறான், அந்த ரிங் எங்க அப்படிங்கும் போது அவன் எல்லாத்தையும் சொல்றான். அவன் என்ன பண்றா? என்ன ஆனாலும் சரி இந்த ரிங்கை நீங்க கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு கேம் பிளே பண்ணிட்டு, டோன்ட் வரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, what is very important is your loyalty, your friendship, I respect you அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா they are happily united. Is the story clear? This is Portia. இந்த போர்ஷியா பத்தி என்ன தெரியணும்னா, she delivered a very famous speech on the importance of mercy. எதை பத்தி பேசினா? mercy. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு பாடம் நடத்துறோம் அப்படின்னா, நீங்க போய் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே
you need to browse that particular speech on mercy. அதுல இருந்து ஓப்பனிங் லைன் ஒரு முக்கியமான லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம் கொஸ்டின் பேப்பர் செட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்தா போனாங்கன்னா அதுக்கும் நீங்க தயாராயிடும். Is the information clear, teachers? Yes, sir. Now we will break for 5 minutes and then join.